எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து நாம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரோம். அந்த பிரார்த்தனையின் பலன் நேற்று 23ஆம் நாள் பிரார்த்தனையின் போதே தெரிய ஆரம்பித்து விட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்திருக்கின்றது. இறைவனிடம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் இந்த கோடை காலத்திலே கொளுத்தும் வெயிலிலிருந்து மக்களை காக்கவும், தண்ணீர் பிரச்சனை நீங்கவும் நாம் தினமும் பிரார்த்தனை செய்து வந்தோம். அந்த பிரார்த்தனையின் பலனாக தற்போது ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்து வருகின்றது. தொடர்ந்து மழை இருக்கும் என்று வானிலை அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இப்போது இன்று பார்த்திங்கன்னா 24ஆம் நாளை நெருங்கி இருக்கிறது. நம்முடைய பிரார்த்தனை 24ஆம் நாளை நெருங்க என்ன? தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் மழை பெய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. சரிங்களா? இப்போ நாம் பிரார்த்தனையை ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கு 24ஆம் நாள் பிரார்த்தனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் என்று யாம் உம்மிடம் விண்ணப்பித்து வருகின்றோம். எம் ஐயா சிற்சபையின் குருவே, சிற்சபையின் நாயகனே, சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவரே, கொல்லா நெறியே குருவருள் நெறி என்பதை உலகுக்கு உணர்த்த இருக்கும் எம்முடைய அற்புதமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தனிப்பெருங்கருணையுடையவரே, யாம் உம்மிடம் விண்ணப்பிக்கின்றோம் ஐயா. தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் உடனடியாக மழையை பொழிய செய்து தமிழக மக்களின் மனங்களிலே குளிர்ச்சியை ஏற்படுத்திடும்படி உம்மிடம் யாம் இந்த அடியவன் சிறியவன் விண்ணப்பிக்கின்றேன் ஐயா. தயவு கூர்ந்து இந்த சிறியவனின் விண்ணப்பத்தை பணிவுடன், தயவுடன், அன்புடன் அடியவன் தங்களிடம் வணங்கி வேண்டி விண்ணப்பிக்கின்றேன் ஐயா. கருணையுடன் தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் உடனடியாக மழையை பெய்ய செய்து தற்போது கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும்படி யாம் உம்மிடம் விண்ணப்பிக்கின்றோம் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.